சாமி சரணம் ஐயப்பா. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. சாமி சொன்னால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம பம்பைக்கு வந்துட்டோம் சாமி. பம்பையில் பார்த்திங்க அப்படின்னா கூட்டம் வந்து சரியான கூட்டமாக இருக்குது. எப்படி மேலே போய் சாமி பார்க்க போகிறோன்றது தெரில, போய் பார்க்கணும் சாமி. பம்பையில் மேலே பம்பா கணபதி கோயில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரில. அவங்க வந்து இந்த டைம்ஸில் டேட்டை பிரிண்ட்டை வந்து காமிச்சிட்டு மேலே போகணும் சாமி. ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்தால் நல்லது, இல்லை அப்படின்னா ஒரிஜினல் கார்டை கூட ஓகே தான். ஆனால் இப்போதைக்கு பம்பையில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக கூட்டம் போகும் சாமி. பம்பையில் மேலே ஏறுற கூட்டம் வந்து ஃப்ரீயாக இருக்குது. பம்பையில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக போகும் சாமி. கூட்டம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. நம்ம வந்து போய் குளிச்சுட்டு கிளம்பணும் சாமி. அப்போ வந்து எவ்வளோ கூட்டம் இருக்குன்றது தெரில. சாமி சரணமையப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா பம்பாவுக்கு வந்துட்டோம். இப்போ பம்பாவில் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் சாமி இருக்குது. சரிங்களா, தண்ணி கம்மியாக தான் இருக்குது. சின்ன பிள்ளைங்க எல்லாமே குளிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது சாமி. ஓகேவா, சரி நம்ம போய் குளிச்சுட்டு இப்போ வந்து நம்ம மலை ஏற ஆரம்பிக்கலாம். பெரிய பாதையிலேருந்து பம்பைக்கு இப்போ வந்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைரெக்டாக நீலிமலை, அதாவது பம்பா கணபதியை பார்த்துட்டு நீலிமலை ஏற தொடங்கலாம் சாமி. நீலிமலை ஏற தொடங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்து வந்து டைரெக்டாக சபரிபீடம். சபரிபீடத்துக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சரங்குத்தி. அடுத்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம அப்படியேவும் இங்கே போயிடலாம் சாமி, சன்னதிக்கு போயிடலாம். அங்கே தான் எவ்வளோ நேரம் நிற்க போகிறோன்றது தெரில. சரி பார்ப்போம் சாமி. எப்படி நாளைக்கு காலையில் தான் சாமி பார்க்க முடியும் நினைக்கிறேன். சாமியே சரணம் ஐயப்பா. சாமியே சரணம் ஐயப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொம்பாலேருந்து கிளம்பிட்டோம் சாமி. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 10 மணி ஆச்சு, 10 ஆச்சு மணி. இனிமேல் போய் நம்ம சாமி வந்து பார்க்க முடியாது. அதனால் வந்து மொதல் ஏறிடுவோம். மேலே ஏறிட்டு ஏதாச்சும் இடத்துல இந்த சபரிபீடம் வந்து ஷெட்டு மாதிரி இருக்குது, அங்கே கொஞ்சம் நேரம் ஆல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் காலை நடத்துக்க அந்த டயத்தில் வந்து நம்ம அட்டையை கட்டலாம் சாமி. பம்பா கணபதி கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கூட்டமே இல்லை சாமி. கூட்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் மேலே கூட்டம் எப்படி இருக்குன்றது தெரில. ஆனால் மேலே போய் பார்த்தா தெரியும். அப்போ அதனால் சாஞ்சுக்கிட்டாங்கட்டு ஏன்னா கட்டி பிடிச்சிக்கோ. என் பாப்பா வேறு தூங்கிடுச்சு சாமி. அதனால் பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டுருக்கேன். அப்போ அனுதாமலையும் களிமலையும் சேர்ந்து ஏறிடுச்சு. ஏறதுனால டயரில் வந்து தூங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா நான் தான் தூக்கிட்டு போகிறேன் சாமி. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்கு. இப்போ காட்டு என்னை காட்டு. சரி பாட்டு மாட்டு. அது இது மாட்டியிருக்கா சிஸ்டர். பம்பா கணபதி கோயிலுக்கு வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட் புக்கிங் கவுண்டர் வந்து அங்கே இருக்குது. பாப்பா புடுறா. சாமி சரணம் ஐயப்பா. பம்பா கணபதி கோயிலுக்கு வந்துருக்கோம் சாமி. பார்த்தீங்கன்னா ஸ்பாட் புக்கிங் கவுண்டர் வந்து அங்கே இருக்குது. அங்கே போய் நம்ம டைம் ஸ்லாட் வந்து அந்த ஜெராக்ஸ் வந்து காமிச்சா போதும் உள்ளே விட்டுருவாங்க. இது வந்து எல்லாமே படுத்துவாங்க சாமி. இப்போ பார்த்தீங்கன்னா சபரிபீடத்துக்கு வந்தாச்சு. சபரிபீடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கூட்டம், அதாவது போய் சாமி வாய்ப்பு இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேயே தூங்கிடுவோம். அப்புறமேட்டு போய்க்கிறோம் சொல்லிட்டு எல்லாரும் சாமி தூங்கிட்டு நட சாத்தனம்லாம் எல்லாருமே முன்னாடிக்கு வந்து அதனால் நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் படுத்தோம் அப்படின்னா சபரிபீடம் அப்படின்னா நிறைய பேர் படுத்து தூங்கிட்டாங்க. அவங்க வந்து கொஞ்சம் நம்ம டைம் ஃப்ரீயாக இருந்தால் அப்படி நடைய கட்டுவோம் சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம் சாமி. இதான் சாமி இந்த புக்கிங் கவுண்டரு. நம்ம புக் பண்ண அந்த ஜெராக்ஸ் செட் வந்து இங்கே தான் காமிக்கணும். காமிச்சிட்டு நம்ம வெளில போகலாம் சார். சபரிபீடத்தை தாண்டினதுக்கப்புறம் இருக்க ஷெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கட்டு திட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் ஃபுல்லாக படுத்து தூங்கிட்டாங்க. இவங்க வந்து சாமி பார்க்குற கூட்டத்தை தாண்டி மகரச்செடி பார்க்குற கூட்டம் வந்து அதிகமாக அதில் இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி உள்ளே விட்டுருவாங்க, போய் பார்ப்போம்.
நம்ம நினச்ச மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சாமி பார்க்க போகிற கூட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு, அதாவது சாமி பார்த்துட்டு ரிட்டர்ன் வர வழி மரக்கூட்ட வழியில் வந்து நம்ம அமைச்சிட்டாங்க எல்லாத்தையுமே, எல்லா சாமியுமே அதை அமைச்சிட்டாங்க. சரங்குத்தி வழியாக அந்த கேட்டு போட்டு அந்த பக்கம் யாருமே போகலை. அதனால வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக போனோம் சாமி, கேட்டு இல்லாமல் நிம்மதியாக போயிட்டு வந்தோம். அந்த கீழே வந்து லைனில் போய் நம்ம ஜாயிண்ட் ஆகிட்டோம் சாமி. நல்லபடியாக போய் சாமி பார்க்கணும் போனோம். சரி, அந்த கீழே எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்றது தெரியலை நம்மளுக்கு. சரி, இதில் விடுறாங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, ஈஸியாக பார்த்துடலான்னு போகிறோம் சாமி. இப்போ நான் வந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஒவ்வொரு லைனும் ஃப்ரீயாக ஈஸியாக டக்கு டக்குன்னு போகுது சாமி. சாமி நம்ம ஒரு வழியாக ஐயப்பனை வந்து தரிசிச்சுட்டு வெளியே கிளம்பியாச்சு சாமி, வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பார்த்தீங்க அப்படின்னா ஐயப்பன்கள் வந்து கூட்டம் வந்து அதிகரிச்சிட்டே வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து மகர ஜோதி, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கூட்டங்கள் வந்து ஐயப்பன்களுக்கு வந்து அதிகமான கூட்டங்கள் வந்துகிட்டே இருக்குது. நிறைய பேர் இங்கேயே படுத்து தூங்கிட்டாங்க சாமி, ஜோதியை பார்க்கணுன்றக்காண்டி நிறைய பேர் இங்கே படுத்து தூங்கிட்டாங்க. அதனால் வந்து கூட்டங்கள் அதிகமாக இருக்குது. படுக்கவோ அந்த நெய்யை உடச்சி அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் கிடைக்க மாட்டுது. அதனால் கொஞ்சம் குயிக்காக வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாமி. சாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணம். பார்த்திங்கன்னா பம்பை கிட்ட வந்துட்டோம். அதாவது சுப்பிரமணிய பாதை இறக்கத்தில் வந்து கீழே இறங்கியாச்சு. பார்ப்போம், அந்த வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கொஞ்சம் இறங்கிடுச்சு. ரோடு எல்லாமே கொஞ்சம் பரலாம் போட்டிருக்காங்க சாமி. அதனால் கொஞ்சம் அந்த கல் ரொம்ப குத்தமாக நல்லாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து பம்பா கணபதி கோயில் வந்துடும் சாமி. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் கூட, இந்த நீலிம்ப ஏற்றம் வந்து அந்த ஏற்றம் அங்கே இருக்குது. இந்த பக்கம் கீழே வந்த பாதை சுப்பிரமணிய பாதை சாமி. சாமியை கும்பிட்டுட்டு நம்ம அப்படியே கீழே வந்து பம்பையில் வந்து நம்ம செட்டில் ஆகியாச்சு. எல்லாருமே நம்ம குரூப்பில் எல்லாமே செட்டில் ஆகியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன பாட்டு பாடிட்டு அப்படியே வந்து நம்ம வீட்டுக்கு நம்ம கிளம்பி போயாச்சு சாமி. அவ்வளோதான், நம்ம சபரிமலை பையன் வந்து இதோட முடிஞ்சிச்சு. நல்லபடியாக நம்ம சாமியை தரிசிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போயிட்டு நம்ம பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வச்சு மாலை கட்டிட்டு நம்ம பொங்கலை கொண்டாடலாம் சாமி. சாமியே சரணமையப்பா. போன தடவை பார்த்திங்க அப்படின்னா நம்ம சபரிமலை போனோம், பெரிய பாதை தான் போனோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமிங் போட்டனால நம்ம போக முடியலை. இடையிலே நம்ம அழுதா ஏறதுக்கு முன்னாடி பிரிஞ்சு வந்துட்டோம். இந்த தடவை அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒரு நாள் தங்கியாச்சும் போகணும்னு சொல்லிட்டு முக்குளியில் வந்து இறங்கி தங்கிட்டு அப்புறம் தான் பெரிய பாதை ஃபுல்லாக போயிட்டு வந்தோம் சாமி. நல்லபடியான முறையில் நம்ம போய் அந்த பெரிய பாதை ஃபுல்லாக நம்ம ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இங்கே என்னென்ன இருக்குது எல்லாமே ஃபுல்லாக போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிவிடுங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.